நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம் போக்கில். அதுக்கப்புறம் சில இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு இதுக்கு இந்த வேணாத வேலைலாம் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சத்தியமாக டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது, அதனால அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் அதெல்லாம் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம் போக்கில். அதுக்கப்புறம் சில இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு இதுக்கு இந்த வேணாத வேலைலாம் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்னைக்கு இருந்து எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சு போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக முதல்ல நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோட கோ டைரக்டரா மதன் வந்தாரு. என் மேல வச்சுதான் நம்பிக்கை, இந்த படம் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்பவுமே புரியல. ஏன் அன்னைக்கு சொன்னாரு, டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு ரிலீஸ் ஆகல, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டாரு. ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினைச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடைச்சது. நிறைய பேர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கான்ஃபிடண்டா சொல்லுவேன், இன்டு 2 மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்க எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கதை, அதில் வந்து அழகான ரைட்டிங். நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. நான் ஐயோ நம்மளும் இப்படி ஒன்று பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அடுத்ததாக என்னோட ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் அண்ணா. நான் ஃபர்ஸ்ட் மகேஷ் அண்ணா பற்றி சொல்லணும்னா அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன். எனக்கு ஏன்னா என்ன கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணாரு. இன்னைக்கு வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னாரு, நான் வந்து ஸ்கூட்டில பார்த்தேன், எனக்கு கட் பண்ணா இங்க நிக்கிறேன்னு. நான் வந்து மெட்ரோல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இன்னைக்கு அதே மெட்ரோல எங்க படம் ஃபுல்லா, என் ஃபேஸ் ஃபுல்லா அதுல இருக்கு. அது வந்து ஒரு சின்ன ஒரு டெபியூட்டன் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு வந்து எவ்வளோ விஷயம் பார்த்து பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய பேசுவோம். எஸ். அண்ட் சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போதான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போ சொன்னாங்க அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்க நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ஷான் சார் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், கதைக்காக வந்தார், ப்ரொடக்ஷனில் வந்தார், அதுதான் சொன்னார். எனக்காக தான் வந்தார் அவரு. நான் பண்ணா ஷான் சார் வருவார் கண்டிப்பா. அதுல வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. அண்ட் என்னை பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ற ஒரு பர்சன் ஷான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் அனஸ்வரா. இந்த இடத்துல அதுதான் என்னை விட அந்த அபிஷன் ஜீவன் அனஸ்வரா ராஜன் இருக்குல்ல, அனஸ்வரா ராஜனை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அபிஷன் ஜீவனை செகண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்றது, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் எங்களுக்கு. ஒரு ஸ்பாட், ஐ மீன் ஒரு ஃப்ரேம்லையுமே பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ நடிக்குது, இதை எப்படி நான் மேட்ச் பண்ண போறேன்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அழகான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அதை எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாகவே சொல்லுவேன். எஸ். நெக்ஸ்ட் காவியா. எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி 2 டேரக்டர்ஸே பேசிட்டாங்க இல்லையா. எஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறீங்க. மை பெஸ்ட் விஷஸ். ஹரிஷ் ப்ரோ, ரியலி ஹாப்பி உங்க கூட இந்த படம் பண்ணதுக்கு. அண்ட் நமக்குள்ள இருக்க அந்த குட்டி விஷயங்கள்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாமே பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சச்சின் ப்ரோ. நிறைய பேர் வந்து இப்போ ஷான் சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு, அப்படி அந்த பையன் பிரிச்சுட்டான் பட்டி செம்மையா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருந்தாரு. ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களுமே ரொம்ப ஒரு முக்கியமான இதில் இருப்பீங்க. எஸ். அண்ட் எஸ், வெற்றி அதியமான். அண்ட் அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் படம் அவங்களுக்கு இது. அண்ட் ரொம்ப ஹாப்பி அவங்க இங்கே இருக்கிறதுல. அண்ட் நெக்ஸ்ட் தேனிமுருகன் சார். சார் ரொம்ப சந்தோஷம். டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்க வேண்டியது அது மிஸ் ஆயிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டவங்கள உங்களை அதில் பண்ண முடியலன்னு. ஆனால் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணீங்க. அண்ட் வெரி ஹாப்பி உங்களை நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றது. அண்ட்
மற்ற படத்தில் நடிச்ச மிச்சம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன் அண்ணா அண்ட் உமாதேவி மேம். எஸ், மோகன் அண்ணா முதல்ல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ அழகான பாடல் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆச்சரியப்பட்டுட்டே இருக்கீங்க ஒரு வாட்டியுமே உங்களோட லிரிக்ஸ்ல ரொம்ப அழகான சில பாடல் இருக்கு. குறிப்பா இதுல ஒரு பிரேக்கப் சாங் இருக்கு, எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ் சாங் அது ஒன்று ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருமே அதை திரும்ப கேட்டு அதை வைரல் ஆக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், தேங்க்யூ அண்ணா, எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் உமாதேவி மேம் ரொம்ப அழகான பாட்டு. ஐ திங்க் மதன் என்கிட்ட ரொம்ப எக்ஸைட்டடா காமிச்ச ஒரு சாங் அதுதான். அண்ட் ஸ்ரேயாஸ் அண்ணா, நீங்க எவ்வளவு படம் பண்ணிட்டீங்க, அது வந்து சேம் டூரிஸ்ட் ஃபேமிலியுமே நான் உங்களெல்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் நீங்க பிஸியா இருந்தீங்க அந்த டைம்ல. எஸ், இந்த படத்துல அது அந்த ஆசை நிறைவேறினது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. என்னைக்குமே ஒரு பெரிய டெக்னீஷியன்ற ஒரு ஃபீல் அவர் கொடுக்கவே மாட்டாரு, அவ்வளோ அழகாக அந்த செட்டை பார்த்துப்பாரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் நெக்ஸ்ட் கார்த்திக் மாஸ்டர் வரல. ஓகே, அவரோட ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பொறுமையாக எனக்கு நிறைய சீக்வன்ஸ் வரல, அதெல்லாமே வந்து பார்த்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் அது ஐயோ காதலைக்கு அவ்வளோ நாள் ஆடி இருக்கேன்னா அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். அன்னைக்கு அந்த ஒரு நாள் அந்த பெல்ட் எடுத்தீங்க, அன்னைக்கு எனக்கு இடுப்பில் வந்து பிடிச்சிக்கிச்சு. அன்னைக்கு நைட்டில் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் சரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அடுத்ததாக மைடியர் பாலானா. எஸ், பாலானா வந்து ஸ்டேஜ் நான் ஏற்றணும்னு நினைச்சேன், பட் அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா மேம் ஏற்றிட்டாங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்களால தான் டேரக்டரும் ஆன முக்கியமான ரீசன். அன்னைக்கு அவர் ஆக்டர் ஆனதுல ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் நெக்ஸ்ட் விஜய் அண்ணா, தேங்க்யூ ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளவு பெருசா வெளியே தெரியறதுக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த படத்துல நீங்க அசோசியேட் ப்ரொடியூசர் ஆயிருக்கீங்க, சீக்கிரம் ப்ரொடியூசரும் ஆயிருவீங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நெக்ஸ்ட் ப்ரோஸ்ட் டிசைனிங் சரத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா, தேங்க்யூ. அண்ட் ராஜ் ப்ரோ, எப்பவுமே என்னோட டீம் தான் அவர், டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர் தான் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். இந்த படத்துக்குமே அமேசிங் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சவுண்ட் எல்லாமே சுரேன் கூத்தன் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுரேஷ் ப்ரோ. எஸ், சுரேஷ் ப்ரோ பற்றி நான் சொல்லி ஆகணும். பயங்கரமான சர்ப்ரைஸ் அண்ட் பயங்கரமான ஃபைண்ட் இந்த மனுஷன். ஏன்னா மதன் வந்து எப்பவுமே ஒரு ஸ்பாட்ல ஒரு மேஜிக் பண்ணுவாரு, அதை தாண்டி எந்தாவது எடிட்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப அழகா இருக்கும் அதை பாக்குறதுக்கே. இந்த படத்துல நிறைய சீக்வன்ஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப அழகா எடிட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மோஸ்ட் வாண்டட் எடிட்டர்ல நீங்களும் கண்டிப்பா இருப்பீங்க ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விதுஷ் அண்ணா, நான் எப்போ படம் பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கே வேணாம்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே போட்டுக்கலாம் தைரியமா வித்துஸ் அஹிம்சா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, எப்பவுமே அந்த கொலாபரேஷனுக்கு. நீங்களும் எனக்கு ஒரு இன்னொரு அண்ணன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்னோட மேனேஜர்ஸ் பிரசாந்த் ப்ரோ அண்ட் சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரெண்டு பேருமே நான் பெரிய ஆளாகும்னு நினைக்கிறத நிறைய பேர்ல நீங்களும் ஒருத்தங்க, ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், கண்ணா ஆஃபீஸ்ல எங்களுக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறமேட்டு மை முத்து அண்ட் அப்புறம் அவரோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சரத்தனா அண்ட் கிரியண்ணா, தேங்க்யூ ஸோ மச். என்ன அதிகமா அண்ணனு கூப்பிட்டது என் தம்பிக்கு அப்புறம் முத்து மட்டும்தான், அவ்வளோ பாசமா என்னை பார்த்துக்கிட்டான், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்ததாக என்னோட டைரக்ஷன் டீம், மதன் சொல்றது என்னோட டைரக்ஷன் டீம், டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்ஷன் டீம். லவ் யூ ஸோ மச் கைஸ். அன்னைக்கு அந்த படம் பண்ணும்போது நான் உரிமையா அடிச்சு கால் பண்ணி கேட்டேன், ப்ரோ ஒரு படம் பண்றேன் வரீங்களான்னா, அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க, பணம் அதெல்லாம் சொல்லி எதுவுமே பண்ண மாட்டாங்க, வந்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கொலாபரேஷன் இன்னும் அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இன்னும் பெரிய படங்கள் அதான் இப்படிலாம் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு யார் கிடைப்பா சொல்லுங்க, ஸ்பாட்லயே வச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பர், அடுத்த ப்ராஜெக்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்ல. ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டேன், தேங்க்யூ. என்னோட அம்மா அப்பா ரொம்ப பெருமைப்படுறாங்க. அண்ட் மதனோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. எனக்கு வந்து எங்க அம்மா அப்பா போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் உட்காந்துருந்து அவங்களும் இதே மாதிரி தான் ரசிச்சாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியும், எங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அழகா இருக்கும் உண்மையிலே. இந்த மொமெண்ட்டை நான் பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மதனோட இடத்துல தான் நான் போன வருஷம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இந்த ஸ்டேஜ்ல பாக்குறதுக்கு. அண்ட் கடைசியா எஸ், மை ஒய்ஃப் அகிலா இளங்கோவன், அப்புறம் இல்ல இப்போ அகிலா அபிஷன் ஜீவன் தகிட்டீங்க இல்லையா. எஸ், அதாவது நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நடிச்சு பண்ணி ஃபேமஸ் ஆனதை விட உனக்கு புருஷன் ஆகிட்டு ஃபேமஸ் ஆனதான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா போற இடத்துல எல்லாமே அதுதான் என்கிட்ட வந்து சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. அனஸ்வரா ப்ராஜெக்டுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தால நீ தானே ஸ்டேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ ஆக்ட். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாடுறியாவன் எப்படி நடிக்கிறான், பாடுறியாவன் இப்படி பண்றான் அப்படிலாம் சொல்லி சுப்பேற்றும் போது கூட நீ வந்து அதை மெயின் எடுத்துக்காம இருந்த. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதான் நான் எப்பவுமே அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நான் லைஃப்ல என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி,
அதெல்லாம் நான் பண்ண பாவத்தோட பிரதிபலிப்புன்னு நான் நம்புறேன். அண்ட் எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது காரணம் நீ மட்டும் தான். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ. வித் லவ் February 6th வருது. அண்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா இது இருக்கும். அண்ட் நான் ரொம்ப திருப்தியா படம் பார்த்துட்டு வெளியே வந்து மதனை கட்டி பிடிச்சி சொன்ன ஒரு விஷயம் தான் இது. எல்லாருக்குமே ஒரு அழகான மெமரி ஸ்கூல்ல இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே திரும்ப ரீகால் பண்ணி அதை நினைச்சு சிரிச்சுட்டு கண்டிப்பா உங்களோட அருண் விஸ்வா சொன்னாரு ஒரு கம்ஃபர்டபுள் வாட்சா கண்டிப்பா இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாரி நான் சொல்ல மறந்தேன், எனக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீர்த்தி ப்ரோ, செம்மோ ப்ரோ, அண்ட் சிபி அண்ணா, தேசிங் அண்ணா, அதுக்கப்புறம் சினிஷனா வந்திருந்தாங்க, ராம் ப்ரோ வந்திருந்தாங்க, அருண் விஸ்வா அண்ணா, அண்ட் நாங்கள் மணியண்ணா உட்காந்துருக்காரு, வியாசண்ணா. ஸோ எல்லாருமே எனக்கு என்னன்னா மலையாளம் சினிமால பார்க்கும்போது ஒன்று தோணும் இல்லையா, எல்லாருமே ஒன்னாவே இருக்காங்க, சப்போர்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னோட நல்லது எல்லாமே நான் கூட்டோட வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கெல்லாம் என்ன பண்ணாலும் கண்டிப்பா அங்கே நானும் இருப்பேன். எஸ், தேங்க்யூ ஆல். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் லவ் February 6 கண்டிப்பா தியேட்டர் போய் பாருங்க, உங்க டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ.